ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs. இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான், கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆளுநர் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, அப்போ பாமகவில் அப்பா ராமதாசுக்கும் மகன் அன்புமணிக்கும் பல மாதங்களாக மோதல் நடந்து வருகிறது. கட்சி நிர்வாகிகள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்ட போதும் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனை நாளுக்கு நாள் பூதாகரமாகிக் கொண்டுதான் போகிறது. ராமதாஸ் தலைமையில் ஒன்று, அன்புமணி தலைமையில் இன்னொன்று என பாமக 2 கட்சியாக செயல்பட்டு வருகிறது. நிர்வாகிகள் நியமனம், பொதுக்குழு கூட்டம் என எல்லாமே 2 நடக்கிறது. ஆனால் பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரிப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதை எதிர்த்து ராமதாஸ் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அங்கும் அவருக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து பொய்யான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து அன்புமணி மோசடி செய்துவிட்டதாக ராமதாஸ் சார்பில் GK மணி டெல்லி போலீசில் புகாரும் அளித்தார். அப்பாவுக்கும் தனக்கும் இடையே பிரச்சனையை ஏற்படுத்தி வருவதே GK மணிதான் என நினைத்து வந்த அன்புமணிக்கு டெல்லி போலீசில் GK மணி புகார் அளித்தது இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது. GK மணியை துரோகி என விமர்சித்தார். இதனால் மனவேதனை அடைந்த GK மணி, அப்பா பிள்ளையை நான் பிரிக்கவில்லை என்றார். அவர்கள் ஒன்று சேர நான் தான் தடை என்றால் நான் கட்சியை விட்டு விலக தயார் எனவும் உருக்கமாக கூறினார். ராமதாசிடம் பேசி அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியதே நான் தான் எனவும் GK மணி கூறினார். இது அன்புமணி மற்றும் அவர் தரப்பு தலைவர்களை மேலும் கொந்தளிக்க வைத்தது. GK மணியை நீக்க வேண்டுமென பல தலைவர்களும் போர்க்கொடி உயர்த்தினர். அதைத் தொடர்ந்து கட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு வரும் உங்களை ஏன் நீக்க கூடாது என விளக்கம் கேட்டு GK மணிக்கு அன்புமணி நோட்டீஸ் அனுப்பினார். அன்புமணி மீது பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் கூறி அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 6ஆம் தேதி டெல்லி போலீஸ் துணை கமிஷனரிடம் புகார் அளித்தது. அன்புமணி மீது அவதூறு பரப்பும் வகையில் கடந்த 15ஆம் தேதி சென்னையில் பேட்டி அளித்தது தொடர்பாக 1 வாரத்தில் பதிலளிக்க வேண்டுமென நோட்டீஸில் கெடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் GK மணி விளக்கம் அளிக்கவில்லை. இந்நிலையில் பாமகவிலிருந்து GK மணியை அன்புமணி அதிரடியாக நீக்கியுள்ளார். இது தொடர்பாக அன்புமணி தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பாமகவை சேர்ந்த MLA GK மணி தொடர்ந்து கட்சியின் நலனுக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராகவும் செயல்பட்டு வருவதால் அதற்காக கட்சியின் அமைப்பு விதி 30 படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து அவரை ஏன் நீக்க கூடாது என்பது குறித்து 1 வாரத்திற்குள் விளக்கம் அளிக்கும்படி அவருக்கு பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கடந்த 18ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அவருக்கு அளிக்கப்பட்ட காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்தது. GK மணியிடமிருந்து எந்த விளக்கமும் வரவில்லை. அதைத் தொடர்ந்து பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு சென்னையில் கூடி இதுகுறித்து விவாதித்தது. கட்சி விரோத செயல்பாடுகள் குறித்து GK மணி எந்த விளக்கமும் அளிக்காத நிலையில் கட்சியின் அமைப்பு விதி 30 படி அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்கலாம் என கட்சி தலைவர் அன்புமணிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைத்தது. அதை ஏற்று GK மணி பாமக அடிப்படை உறுப்பினரிலிருந்து இன்று முதல் நீக்கப்படுகிறார் என தலைவர் அன்புமணி அறிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட GK மணியுடன் பாட்டாளி மக்கள் கட்சியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கு பல காலமாக மிகவும் நெருக்கமாக இருந்த GK மணி தற்போது பென்னாகரம் தொகுதி MLAவாக உள்ளார். GK மணியை நீக்கியதன் மூலம் அன்புமணி மிகப்பெரிய தவறை செய்துவிட்டதாக ராமதாஸ் கடும் கோபத்தில் இருப்பதாக பாமக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.